உலகம் முழுக்க ஈஸ்டரை இப்படி இல்லாம செலிப்ரேட் பண்றாங்க. ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். நார்வேல ஈஸ்டர் செலிப்ரேஷன்ஸ் ஆன ஈஸ்டர் பன்னி, ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் தாண்டி பஸ்க கிரிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. இது என்னன்னா, ஈஸ்டர் அன்னைக்கு மற்றவங்களுக்கு கிரைம் நாவல்ஸை கொடுக்கறதும் கிரைம் சீரீஸை சஜஸ்ட் பண்றதுன்னு சொல்லி இது ஒரு புது விதமான செலிப்ரேஷனை நார்வே மக்கள் பின்பற்றிட்டு வராங்க. அதே மாதிரி போலாந்துல ஸ்மிக்னஸ் டக்னஸ் சொல்லப்படுற வாட்டர் ஃபைட் ஃபெஸ்டிவலை ஈஸ்டர் அன்னைக்கு நடத்துறாங்க. ஸோ ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி ஊத்தி விளையாடுறது, அதுல யார் மேல தண்ணி படாம இருக்கோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி ஈஸ்டரை முன்னிட்டு இந்த விளையாட்டை எல்லாரும் விளையாடி கொண்டாடுறாங்க. ஸ்பெயின்ல இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா ஈஸ்டர் அப்படின்றது ஒரு அமைதி திருவிழாவா பாக்குறாங்க. அன்னைக்கு தான் அமைதி பொதுக்கூட்டங்கள், சைலண்டான ரிச்சுவல்ஸ், நிறைய சைலண்டான விஷயங்களை மக்கள் பின்பற்றிட்டு வராங்கன்னு, ஈஸ்டர்ன்றது ஒரு சைலண்ட்கான டேன்னு ஸ்பெயின் மக்கள் நம்புறாங்க. கிரீஸ்ல பாரம்பரியமா பின்பற்றிட்டு வர்ற அந்த ஈஸ்டர் எக்ன்ற மெத்தட்ல ரெட் எக் கிராக் கேம்னு சொல்லி எல்லா எக்ஸையும் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதுல யாரோட எக் கடைசி வரை கிராக் ஆகாம இருக்கோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி இந்த ரெட் எக் கேமை விளையாடுறாங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க மக்கள் யூனிக்கா ஈஸ்டரை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.